நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, வட்டாட்சியர் உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகளை பல்வேறு கேள்வி கணைகளால் துளைத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல் உள்ளிட்ட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் 5 வருடங்களுக்கு மேல் குடியிருந்து வரும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு முதல் கட்டமாக 1189 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளது. ராசிபுரத்தில் ஆய்வை முடித்த ஆட்சியர் உமா திருச்செங்கோட்டில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களது குடும்ப அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்டவர்களை ஆய்வு மேற்கொண்டு வீட்டில் எத்தனை பேர் இருந்து வருகிறீர்கள், எவ்வளவு நாட்களாக குடியிருந்து வருகிறீர்கள் என நேரடியாக விசாரணையில் ஈடுபட்டார். அப்போது சில வீடுகள் யாரும் இல்லாததையும், சில வீடுகள் பூட்டியிருப்பதையும் கண்டு ஆவேசமடைந்தார். வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டீர்களா இல்லையா என, பெரும்பாலும் வீடுகள் மக்கள் குடியில்லாமல் வேறு முகவரியில் குடியிருந்து வருகின்றனர் என்றும், இந்த முகவரியில் இல்லாதவர்களுக்கு எப்படி பட்டா வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஏழை எளிய மக்கள், குறிப்பா 5 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க ஒரு பட்டா இல்லைன்னா அவங்களால ஒரு அடமானம் வைக்க முடியாது, ஒரு வங்கி கடன் வாங்க முடியாது, அவங்க குழந்தைகளோட மேற்படிப்புக்கோ, திருமண செலவுக்கோ, இல்ல ஒரு வைத்திய செலவுக்கோ பண்ண முடியாது. அதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒன் டைம் ஸ்கீமா இதை கொடுத்திருக்காங்க. இதற்காக நம்ம மாவட்டத்துல சுமார் முதற்கட்டமா 1189 குடியிருப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.